பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போது இருக்கிற ரொம்ப பெரிய பயம் என்ன அப்படின்னா, கம்பல்சரி கொஸ்டினை எப்படி தான் அட்டன் பண்ணுறது, எந்த சாப்டரை படிக்கிறது, அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா, அதுலேயே கொஞ்சம் கொஸ்டினை க்ரியேட்டிவாக புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கலும் இல்லாமல் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் இல்லாமல் புதுசாக ஒன்று க்ரியேட்டிவாக கேட்டால் நான் என்ன பண்ணுறது, சரி இதெல்லாம் படிக்கணுன்னா ஒரு ஃபார்முலா ஷீட் வேணும், அந்த ஃபார்முலா ஷீட்டுக்கு எங்கே போகிறது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள் மண்டையில் ஓடிட்டு தான் இருக்குது இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்கள் 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கணும் ஃபிசிக்ஸில் அப்படின்னு கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் ட்ரீம் இருக்கும், அத்தனை பேருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருமே படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக, ரொம்ப பெரிய ரோட் பிளாக்காக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான். ப்ராப்ளம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ப்ராப்ளம் ஆக்சுவலாக நமக்கு போட தெரியலை, அக்செப்டட். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்காது. இதிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, ஆனால் அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரொம்ப தெளிவாக கிளியராக கேட்கணும். சரியா? யூ ரெடியா? ஓகே, 2 நிமிஷம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் முதல்ல ஒரு அனாலிசிஸ் சொல்கிறேன். ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோன்னா அதை ஏன் அப்படி செய்ய போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு குட்டி அனாலிசிஸ், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், டக்குன்னு சொல்கிறேன். 2019 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஓகே, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கில் 2, 3 மார்க்கில் 2. ஸோ 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4, சாப்டர் 8லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது அப்படியே கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். சரியா? அதே மாதிரி 3 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 2வும் சாப்டர் 7லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு 2019. இப்போது 20 பாருங்களேன், சாப்டர் 4ல் இருந்தும் சாப்டர் 3ல் இருந்தும் 2 மார்க் கேட்டிருக்காங்க. 3 மார்க் வந்து சாப்டர் 10ம் 2ல் இருந்தும் வந்திருக்கு. சரி, அப்படியே வருவோம் 21க்கு வருவோம். சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 1லேருந்து 2 மார்க்ஸ், சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 9லேருந்து 3 மார்க்ஸ். அப்படியே நவ் 22க்கு வந்தாச்சு. சாப்டர் 9 அண்ட் சாப்டர் 6லேருந்து 2 மார்க்ஸ், சாப்டர் 9 அண்ட் சாப்டர் 4லேருந்து 3 மார்க்ஸ். ஒரே வருஷத்தில் சாப்டர் 9லேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு ப்ராப்ளம் பேஸ்ட். கடைசி போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 2லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்திருக்கு. சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 9லேருந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த அனாலிசிஸில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? லாஸ்ட் 5 இயர்ஸில் சாப்டர் 2, சாப்டர் 4, சாப்டர் 7, சாப்டர் 9 இந்த 4 சாப்டர்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போது சார் நான் ப்ராப்ளம் படிக்கணும் சார், ஆனால் எந்த சாப்டர்ல இருந்து எனக்கு ஆரம்பிக்கணும்னு தெரியலனா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாப்டர் 2, சாப்டர் 4, சாப்டர் 7, சாப்டர் 9 இந்த 4 சாப்டரை முடிப்போம். அதுக்கப்புறமா மற்ற சாப்டர்ஸ்க்கு போகலாம். இதை தரவாக முடிப்போம். சரியா? இப்போ இன்னும் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணணும், கரெக்டாக சால்வ் பண்ணணும். புக் பேக்காக இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிளாக இருந்தாலும் சரி, க்ரியேட்டிவாக கேட்டாலும் சரி, எப்படி நான் அதை சால்வ் பண்ணுறது, அதுதான் அடுத்த பிரச்சனை. முதல்ல ஒரு ஃபார்முலா ஷீட் ஒன்று நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணணும். இது உங்களுக்கு கேட்கவே பிடிக்காது. சார் நீங்கள் கொடுங்க சார், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை எடுத்து வச்சு படிச்சிட போகிறேன், நான் ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நிறைய பேர் கேள்வி இருக்குது. ஆனால் நீயா ப்ரிப்பேர் பண்ணும்போது உனக்கு நிறைய விஷயம் அதில் என்னென்னு மனசில் சூப்பராக பதியும்பா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை சார் என்னால் முடியாது, எனக்கு அதுக்கான டைம் இல்லை, ஸ்கூலில் என்ன ரெக்கார்டு எழுத சொல்கிறாங்க, டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க, பொங்கல் ஹாலிடேஸ் வருது, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே மாடல் ப்ராக்டிக்கல் வந்துடும், எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. நீங்கள் உண்மையாலுமே எனக்கு ஒரு ஃபார்முலா ஷீட் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றீங்களா? சரி, நான் பண்ணித்தரேன். ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் வேணும்னா அத்தனை பேருமே ஃபார்முலா ஷீட் வேணும் சார்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும். ஏன்னா ஃபார்முலா ஷீட் க்ரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கே தெரியாது, ஒரு கஷ்டமான வேலை. அப்போ நானும் அதை செய்யணும்ல. நான் பர்ஃபெக்டாக செஞ்சு சூப்பராக நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஷீட் நான் ஃபிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறேன். ஆனால் மினிமம் ஓகே எனக்கு ஒரு 500 ரிக்வஸ்ட்டாவது வரணும். ஒரு 500 பேராவது கமெண்ட் பண்ணு, எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஷீட் வேணும். ஒரு 500 பேருக்கு வேணும்னா தானே நானும் அதை இறங்கி செய்ய முடியும். அதனால் அந்த கமெண்ட் மட்டும் போட்டுரு. ஓகே, அதை வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி போட்டுறேன். சரியா? நெக்ஸ்ட், ஒரு ஃபார்முலா ஷீட்டை நீயே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஒரு பேஜுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எடுத்துப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, கூலம்ஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலா எடுத்துப்போம். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரில் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 1/4πε0 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா Q1 Q2 /R². இது வந்து பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா. இப்போ ஒரு ஃபார்முலா ஷீட்டில் ஜஸ்ட் நான் ஃபார்முலா மட்டும் எடுத்து எழுதிட்டேன் அவ்வளோதான் விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? இதில் எஃப்னா என்ன? ஃபோர்ஸ்.
இதில் Q1 Q2னா என்ன? சார்ஜ். ஆர்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். எப்சிலான் நாட்னா என்ன? பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? ஆமாம் இருக்குது. 8.854ன்னு ஒரு வேல்யூ போடுவீங்க இல்லையா? ஸோ அந்த வேல்யூ 10⁻−12 அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். இதோட விட்டுறக்கூடாது. இப்போ இன்னொன்று செய்யணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4πε0 கே அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துப்போம். இதை லேட்டர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போது இதோட வேல்யூ 9 × 10⁻9. இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் இருக்க ஒவ்வொரு டீட்டெயிலையும் இன்ச்சாக எடுத்து அந்த ஷீட்டில் போட்டு வைக்கணும். இப்படி எடுத்து எழுதும்போது நீயாக எழுதும்போது மனசில் நல்லா பதியும், எக்ஸாமில் மறக்காது. அதனால தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொன்னது. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜென்ரலாக டைம் இல்லைன்றதுனால ஃபார்முலா ஷீட் கேட்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணு. ஒரு 500 கமெண்ட் வந்துடுச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரியா? நெக்ஸ்ட்டு, ஒரு நாளைக்கு நான் எத்தனை ப்ராப்ளம் மினிமம் சால்வ் பண்ணால் பப்ளிக்கில் போய் அழகாக அடிச்சுட்டு வரலாம்? இன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. மினிமம் நான் சொல்கிறது மினிமம் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சார் இன்னுமே கொடுங்க, இன்னும் ஒரு சேலஞ்சிங்காக கொடுங்க அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. போதும். ஓவர் ஒர்க் பண்ணிடாது. ஒரே நாளில் நான் 50 ப்ராப்ளம் போடுறேன்னு எடுத்து வச்சு அதில் 10 கூட முடிக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலான்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் 10 இல்லை ஒரு நாள் 5 செட் பண்ணி அந்த 5 கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளவோ மேலுன்ற. அதனால் அது செய். சரியா? நெக்ஸ்ட்டு, என்ன ப்ராப்ளம் சார் நான் போடுறது? நீங்கள் ப்ராப்ளம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சாப்டரில் இருந்து உனக்கு லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அந்த எக்ஸாம்பிளுடைய நம்பர்ஸ். சரியா? எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? 4 சாப்டர் இருக்கிறதுல எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 4 சாப்டர்னு சொன்னால அந்த 4 சாப்டர்லேருந்து இதில் நான் கொடுத்துருக்க எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி முடிச்சிரு. ஓகேவா? நான் ஃபார்முலா ஷீட்டும் 500 கமெண்ட் வந்த உடனே பண்ணி கொடுத்துட்றேன். நீங்களும் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதை முடிச்சு கொடுத்துரு. ஓகே? ஸோ இதை நீங்கள் டெய்லி டார்கெட்ஸாக மினிமம் ஒரு நாளைக்கு 5, மேக்ஸிமம் 10, அதுக்கு மேலே போக வேண்டாம். இன்னையிலேருந்து பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் 50 நாள் தான் கையில் இருக்குன்னா கூட ஒரு நாளைக்கு 10 ப்ராப்ளம்னா 500 ப்ராப்ளம் ஆச்சு. சூப்பராக போய் மாசாக அழகாக பண்ணிட்டு வரலாம். போதும், அது போதும். கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ கெட் திஸ் வெரி கிளியர்லி. ஓகே? நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா சேலஞ்ச் அக்செப்டட்னு ஒரு கமெண்ட்டை போட்டுரு. எத்தனை கமெண்ட் சார் போடுறது அப்படின்னா, சார் ஃபார்முலா ஷீட் வேணும், சேலஞ்ச் அக்செப்டட். அவ்வளோதான். ஒரே கமெண்ட்டில் முடிச்சிரு, 2 வாட்டி போட வேணாம். சரியா? ஃபார்முலா ஷீட் வேணும், சேலஞ்ச் அக்செப்டட். கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து செய்யணும் பசங்களா. சரியா? அண்ட் என் சைட்லேருந்து என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேட்டு வாங்கிக்க பழகுங்க. ஓகே? எல்லா நேரத்துலையும் உங்கள் மைண்டை என்னால் ரீட் பண்ண முடியாது. சில நேரத்தில் ரிலேட்டபிளாக சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தானே தெரியும். அதனால் எப்பயுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணிவிடுங்க. அஃப்கோர்ஸ் எப்படி கமெண்ட் பண்ண போகிறீங்களோ அது மாதிரி லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஆல் த பெஸ்ட். ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 50 நாள் தான் இருக்குது. படிக்கிற வேலையை பார்ப்போம். குட் பை.